Very good morning, my dear friends. Lime Lyrics morning மெசேஜில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய டாபிக் லைஃப் த டீச்சர். நான் ஒரு தடவை ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். ஐ ட்ராவல் எ லாட். என்னுடைய ட்ரைனிங் விஷயமா, கவுன்சிலிங் விஷயமா, அஃபிஷியல் மேட்டர்ஸ் விஷயமா நான் இப்போ போவேன். மாதத்துக்கு ஒரு 2-3 தடவை போயிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கம்மி. அப்போது நிறைய பேரை சந்திப்பேன். தோ ஐ டோன்ட் இன்ட்ராக்ட் வித் பீப்புள், ஐ அப்சர்வ் பீப்புள். அப்சர்விங் தி பீப்புள் அரவுண்ட் யூ, happenings around you, the scenes around you teach us a lot, rather teach you a lot. நான் ஒரு வாட்டி அது மாதிரி ட்ரெயினில் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு டீசெண்ட் பர்சன், இல்லை டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருந்தார். ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் அவர் பேசுகிறது, கட்டன்னு பேசுகிறார். அப்புறம் யாரோ ஒருத்தர் ஹிந்தியில் பேசுகிறார், ஹிந்தியில் பேசுகிறார், தெலுங்கு பேசுகிறார், கன்னடம் பேசுகிறார், மலையாளம் பேசுகிறார், தமிழ்லையும் நல்லா பேசுகிறார். மல்டி லிங்குவல் பர்சனாக இருக்கார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் பார்க்குறது. அதை விட வேடிக்கை, யார் கூடயே பேசும்பொழுது அவர் தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து கோட் பண்ணுறார், ஷேக்ஸ்பியரை கோட் பண்ணுறார். அப்புறம் சேயிங்ஸ் ஆஃப் ஃபாரின் பொலிட்டீஷியன்ஸ், இவர் அப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னாருங்கிறாரு. சரளமாக வந்துகிட்டே இருக்கு வாயிலிருந்து. கேஸ் விஷயமாக பேசுகிறாரு. என்ன லா, இந்தியன் லான்னு சொல்கிறது. அமெரிக்காவில் செல்லுபடியாகும் சார், இந்தியாவில் அது மாதிரி வராது. இந்தியாவில் இந்த மாதிரி இந்த லா குறுக்க வரும், அதை ஹைலைட் பண்ணுவாங்கங்கிறார். எனக்கு பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா அது இப்படி இவர் ஒரு மல்டி லிங்குவலாக இருக்கார், ஒரு மல்டி சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இவரை பேட்டி காணணும்னு தோணி போச்சு எனக்கு. அப்புறம் மெதுவாக அவரையே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃபோனை வச்சுட்டு என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணார். த ஸ்மைல் இஸ் தி என்ன ப்ரைம் விசிட்டிங் கார்டு. அது ஒரு விசிட்டிங் கார்டு. அது நம்மளை பார்த்து யாராவது ஸ்மைல் பண்ணி இப்படி தலையை அப்படி ஆட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நாம் நெருங்கிடுவோம். அது மாதிரி அவர் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் ஐ எம் அட்மைரிங் அட் யூ. வா, எதை பார்த்து அப்படின்னாரு. எல்லாத்தையும் பார்த்து தான். நீங்கள் மல்டி லிங்குவலாக இருக்கீங்க, அப்புறம் மல்டி சப்ஜெக்ட்ஸ் ஈஸியாக பேசுகிறீங்க, எல்லாத்துலேயும் கோட் பண்ணுறீங்க. அவங்க இதை சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. நீங்கள் ஐ திங்க் யூ ஆர் வராஷியஸ் ரீடர் அப்படின்னு. இல்லை நான் புக்ஸ் எல்லாம் ஜாஸ்தி நேரம் எங்கே சார் இருக்குது படிக்க. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். நீங்கள் சேல்ஸில் எம்பிஏவா, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் எம்பிஏவான்னு கேட்டேன். ஐயோ அதெல்லாம் உண்மையே கிடையாது சார், யூ ஹாவ் டு பிலீவ் அவர் சொல்கிறாரு. நம்ம இப்போ நிறைய பேர் சொல்லுவோம், நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ப மாட்டீங்க அப்படின்றது சைக்காலஜியில் வரக்கூடாது. சி ஹவ் டு பிலீவ்னு சொல்லணும். நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் நான் சொல்கிறத நம்ப மாட்டார்னு நாமளே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தை உள்ளே போய் இவன் பொய் சொல்கிறானோ அப்படின்ற எண்ணம் வரும். அதனால் என்றைக்குமே நானும் அதை யூஸ் பண்ண மாட்டேன். நீ நம்ப மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். யூ ஹாவ் டு பிலீவ். நீ நம்பி தான் ஆகணும். பிகாஸ் தட் இஸ் ஸோ ஸ்ட்ராங் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். அவர் சொல்கிறாரு, யூ ஹாவ் டு பிலீவ் மை டியர் ஃப்ரெண்ட். இது நான் 8th ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் அபேண்டன் பண்ணிட்டேன். மை ஃபாதர் டைடு, மை மதர் டெசர்டட் மீ அண்ட் மேரிட் அனதர் மேன். அவர் சொன்ன வார்த்தை இதெல்லாம். ஸோ என்னை வளர்த்தது என்னுடைய இறந்து போன தந்தையுடைய அம்மாவும் அப்பாவும் எங்கள் தாத்தா பாட்டி வளர்த்தாங்க. ஏன்னா அம்மா போயிட்டதுனால நான் படிப்பை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்காத இடமே கிடையாது. முதல்ல ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷாப்பில் வேலை பார்த்தேன்னு சொல்லவர். அதுக்கு அப்புறம்தான் அந்த கோல்டு எங்கே வாங்குகிறாங்க, ஜவுளி எங்கே வாங்குகிறாங்க, அந்த சோர்சிங் அது கண்டுபிடிச்சி அங்கே போய் ஹோல்சேலில் அவர் வாங்கி ரீட்டைலில் விற்று பெரிய பணக்காரன் ஆனது மட்டும் இல்லை, அவர் ஒரு ஜீனியஸாக இருக்கார்.
அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் எப்படி சார் கற்றுட்டீங்க? நான் சொன்னேன், லைஃப் அப்படிங்கிறார் அவர். லைஃப் இஸ் எ வெரி குட் டீச்சர், யூனோ. சிச்சுவேஷன், டைம், பீப்புள், இந்த மூணும் கற்றுத்தராததை எந்த புஸ்தகமும் கற்றுத்தராது. தீஸ் 3 டீச் பெட்டர் லெசன்ஸ் தேன் எனி புக் அப்படின்னார். அன்னைக்கு கற்றுக்கிட்ட நம்ம வாழ்க்கையை அதை அப்சர்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும், பீப்புள்கிட்டேருந்து கற்றுக்கணும், சிச்சுவேஷன்கிட்டேருந்து கற்றுக்கணும். நமக்கு டைம், பேட் டைம், குட் டைம், இன்னும் பேட் டைம் கற்றுத்தரா மாதிரி குட் டைம் கற்றுத்தராது. ஸோ we should learn from the life. Life is a very good teacher. All the best, my dear friends.